குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹிந்தி கிளாஸ் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இப்போ ஃப்ரைடே வந்து நியூ இயர் வருது இல்லையா, அதனால் இப்போவே நம்ம ஃப்ரைடே கிளாஸை இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து, லாஸ்ட்டு வீக் வந்து நம்ம இந்த 1 to 3, இந்த 1.5, 1.25 என்ன, சவா 1.5 டேட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து தர்காரியா மீன்ஸ் காய்கறிகள், வெஜிடபிள்ஸ். இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ்க்கு என்னென்ன தமிழில் என்ன, அது ஹிந்தியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எப்படி உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோன்னா, இப்போ தமிழில் வந்து ஒரு அந்த காயோட பேர் ப்ளஸ் வந்து இந்தியை வந்து தமிழில் இப்போ ஆலு, உருளைக்கிழங்குக்கு ஹிந்தியில் ஆலு அப்படின்னு போட்டிருக்கு. ப்ளஸ் வந்து அது ஹிந்தியில் என்ன அதுவும் போட்டிருக்கு. ஸோ இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு தமிழ்லையே படிக்கிறதுனால ஹிந்தி லெட்டர், ஹிந்தியோட வேர்டு, பட் அது வந்து யூஸ் பண்ணி எழுதுகிற லெட்டர் வந்து தமிழ். அந்த மாதிரி படிக்க போகிறோம் இப்போது. சரியா? அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபீல்டு தான் காய்கறிலாம், நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். அதனால் இப்போது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு டைட்டிலில் வந்து காய்கள் தமிழ் எழுதியிருக்கு. தர்காரியானா காய்கறிகள் அப்படின்னு அர்த்தம். உருளைக்கிழங்கு ஆலு, அது வந்து ஹிந்தியில் வந்து ஆலு எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து முட்டைகோஸ், பந்து கோபி, அதாவது கோ வந்து 3வது கால கோ போட்டிருக்கு. பி வந்து 4வது பா, அதில் பி, கோபி, பந்து கோபி அப்படின்னா பா வந்து 3வது பா, அந்த தா வந்து 3வது தா, அந்த கோபிக்கு வர கோ வந்து 3வது கோ, பி வந்து 4வது பால போடுற பி, பந்து கோபி அப்படின்னா முட்டைகோஸ். சேனைக்கிழங்கு ஜிமி கந்து, அதாவது ஜிமி கந்து. இது வந்து தமிழில் வந்து கா இது போட்டிருக்கு இல்லையா, ஹிந்தியில் வந்து கா போட்டு அந்த நா பாதினா தான் போட்டிருக்கும், தா 3வது தா போட்டு ஜிமி கந்து அப்படி படிக்கணும். ஏன்னா கந்து வந்து கந்துன்ட்டும் படிக்கலாம், கந்துன்னு படிக்கக்கூடாது. கந்து கே சவுண்ட் வரணும். ஜிமி கந்து. சேப்பங்கிழங்கு அர்பி, சக்கரவள்ளி கிழங்கு ஷக்கர்கந்து. அந்த கந்து வந்து கந்துன்னு படிச்சிடக்கூடாது, அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கந்து கா வந்து கே சவுண்டு, அந்த முடியறது இந்த இத்தில் முடியறது வந்து டி சவுண்டு, டி சவுண்டு வரக்கூடாது. அதாவது டீனா கந்தன் முடியும், டி கந்து. சக்கரவள்ளிக்கிழங்கு ஷக்கர்கந்து. கேரட் காஜர், முள்ளங்கி மூலி, பரங்கிக்காய் சீதாஃபல். ஆக்சுவலாக பரங்கிக்காய்க்கு வேற ஒரு நேம் இருக்குது. சீதாப்பழத்துக்கு தான் சீதாஃபல்னு வரும். நான் உங்களுக்கு பரங்கிக்காய் நேம் கடைசியில் சொல்கிறேன். ஓகே. புடலங்காய் வந்து சச்சிண்டா. பாகற்காய் கரேலா, அது ஹிந்தியில் லெட்டர் பார்த்தீங்கன்னா கரேலா போட்டிருக்கா. வெள்ளரிக்காய் கீரா, அது எதுக்கு தமிழில் வந்து கீரா அப்படி போட்டிருக்குன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தப்போ செகண்டு கா போட்டால் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். போட்டு கா போட்டால் தான், ஏன்னா ஃபஸ்ட்டு கா வந்து கேஏ போட்டுறோம், செகண்ட் வந்து கா போட்டால் தான் கா. அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் அழுத்தமாக வருது இல்லையா, அதனால தான் தமிழில் வந்து கீரா அப்படி படிக்கணும். கீரா. வெள்ளரிக்காய், பூசணிக்காய், பேட்டா, அதாவது இது நம்ம வந்து பேட்டான்னு கூட படிக்கலாம், பட் வந்து அந்த பி சவுண்டு வரணும். ஃபஸ்ட்டு பா போட்டிருக்குல்ல, பே வரணும்னா ஃபஸ்ட்டு பா, செகண்டு பா, தேர்டு பா, அதான் பேட்டா வரும் இல்லையா. 3வது பா போட்டால் தான் பேட்டா. ஆனால் இது பேட்டா, செகண்டு பா போட்டிருக்கு பேட்டா. இங்கிலீஷில் எழுதிங்கன்னா PETA, பேட்டா அப்படி வரும். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் பிண்டி, அது வந்து பி சவுண்டு வரணும். பி இருக்குல்ல, அந்த பி சவுண்டு வரணும். பிண்டி, ஏன்னா அந்த பா பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4வது பா வருது, அது அதனால் பிண்டி. கோபிக்கு வந்ததில் அந்த பி, பிண்டி, அது வந்து பி கோபிக்கு, இது பி, அதாவது
பாபா பி பி இருக்குல்ல, இது பி பிண்டி. பிரியாணிக்கெலாம் கூட ஆனியன் ரைத்தா பைங்கன் கா பச்சடின்னு சொல்லுவாங்க. பைங்கன் கா பச்சடினா கத்திரிக்காய் தொக்கு வைப்பாங்க தெரியுமா பிரியாணியில். ரைத்தா கொடுத்துட்டு அது கூட கத்திரிக்காய் தொக்கு வைப்பாங்க. அது பைங்கன் சொல்லுவாங்க கத்திரிக்காய். அதனால் பைங்கனும் ஃபேமஸான பேர் தான். கத்திரிக்காய், பைங்கன், தக்காளி, டமாட்டருக்கும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா டொமேட்டோவுக்கு தக்காளிக்கு இங்கிலீஷில் டொமேட்டோ இல்லையா, ஹிந்தியில் வந்து டமாட்டர், அது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். கீயா, சுரைக்காய்க்கு கீயா, அதாவது தமிழில் வந்து கீயாவும் படிக்கலாம் கீயாவும் படிக்கலாம். ஆனால் இது இந்த மாதிரி டவுட் வரும்போது நீங்கள் எத்தினாவது கான்னு பாருங்கள். அது கா 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 கா, 4வது கா போட்டிருக்கு. ஸோ கீயானா சுரைக்காய். காராமணிக்காய், லோபியா, லோ அந்த பி வந்து பாபா பி, 3வது பா போட்டுறது, அதில் பி. லோபியானா காராமணிக்காய். பூகோஸ், அது வந்து ஃபூல் கோபி, அதாவது இது வந்து காலிஃப்ளவர் தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபூல் அப்படின்னா ஃபுல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஃபூல்னால் வந்து பூ அப்படி சொல்லுவாங்க. கோபின்னா இந்த காலிஃப்ளவரை தான் கோஸ் வந்து பூ மாதிரி இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. பூகோஸ், ஃபுல் கோபி, அதாவது ஃபுல் கோபி. ஃபூல் அந்த இக்கு போட்டாலே தமிழில் ஃபா சவுண்டு தான் வரணும் இல்லையா. அதே மாதிரி இது பா 2வது பா போட்டிருக்கு. 2வது பா போட்டு கீழே சுழிச்சு இருக்குது ஃபூ சவுண்டு வரணும். ஃபூல் கோபி அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஞ்சிக்கு அதரக், கா. ஆனால் இந்தியை பொறுத்த வரைக்கும் புள்ளி வச்சு எழுதி, இப்போ இக்குன்னு முடியுது இல்லை, அதரக்கு இக்கு புள்ளி வச்சுருக்குல்ல தமிழில், அது மாதிரி ஹிந்தியில் வந்து கிடையாது. கடைசியில் முடியறது வச்சு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதரக்கா அப்படி படிக்கக்கூடாது, அதரக். ஓகே. பலாக்காய், கட்ஹல்னா பலாக்காய். மாங்காய்னா ஆமுக்கு மாங்காய். முருங்கைக்காய், சைஞ்சன். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சை போட்டு பக்கத்துலேயே ஒரு புள்ளி வச்சுருக்கோம். அந்த இது அஹாக்கு வரும்ல, அந்த மாதிரி சைன் போட்டு ஜா இன், அந்த நாக்கும் புள்ளி கிடையாதுல்ல, சைஞ்சனா அப்படி படிக்கக்கூடாது, சைஞ்சன். ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸு. இன்னும் வந்து இதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் இன் ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இது சொன்னதெல்லாம் வந்து ஹிந்திக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டு, இல்லைனா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நோட்டில் பேக்கில் கூட ஒரு கொஞ்சம் பேஜ் வந்து நம்ம மடித்து ஒரு நோட்டை 2ஆக பிரித்து எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரித்து எழுதி ஹிந்திக்குன்னு தனியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ரெஃபர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம நம்பரிங் நியூமரிக்ஸ் பார்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து இந்த 1, 2, 3 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படின்னு பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸு, இன்னும் வந்து டேஸ்ட் இருக்குது, அப்புறமா வந்து கலர்ஸ் இருக்குது, அப்புறம் இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் பார்த்துருக்கோமா, இன்னும் ஃப்ரூட்ஸ் இருக்குது, டேஸ்ட்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, இன்னும் பல பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்று லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அதை அப்பப்போ எடுத்து ஸ்லைட் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் இதை வந்து நீங்கள் தற்காரியா அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் எழுதிட்டு, இல்லைனா வெஜிடபிள்ஸ் இன் ஹிந்தி அப்படின்னு எழுதி இதெல்லாம் போட்டு தமிழில் எழுதி அதை வந்து அப்படியே ஹிந்தியில் அந்த இது எழுதிட்டு முடிஞ்சால் ஹிந்தி எழுதுங்க. ஹிந்தியில் எழுதுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது, ஏன்னா இப்போ தான் நீங்கள் லெட்டர்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுட்டு வாங்க, நம்ம அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் பை.